அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 17/6/2025 ஆனி மாதத்தின் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி. இன்று பிற்பகல் 12:41 வரைக்கும் தான் சஷ்டி திதி இருக்கு. செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். சஷ்டி திதி என்பதும் முருகன் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். இந்த இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவது அதீத சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படும். இந்த நாளில் உங்கள் கடன் பிரச்சனை தீர ரூபாய் 5 நாணயத்தை வைத்து செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த சேனலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். நீங்கள் 30 ரூபாய் செலுத்தினாலே போதும் ஒரு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முடியும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, செல்போன் பழக்கத்திலிருந்து விடுபட சர்வ குரு வசிய தாயத்து, இந்த தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளின் நடவடிக்கையில் 18 நாட்கள்லிருந்தே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் 12:45 வரைக்கும் தான் சஷ்டி இருக்குது. ஆனால் செவ்வாய் ஹோரை நேரம் என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல கோடி ரூபாய் கடனையும் கூட நமக்கு தீர்த்து கொடுக்கும். கடனுக்கு மட்டும்தான் இந்த நேரத்தில் பணம் கொடுக்கணுமா அப்படின்னா, நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க, அந்த சீட்டுக்கு உங்களால் சரிவர பணம் கட்ட முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் கட்டி பாருங்களேன். அடுத்தடுத்த மாதங்களில் சீட்டு தொகையை கரெக்டாக கட்டுவீங்க. அது மாதிரி நகை சீட்டு போட்டிருக்கீங்க, நகை சீட்டுக்கு பணம் வர வைக்கணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நகை சீட்டுக்கு பணம் வர வச்சு பாருங்கள். திருப்பி திருப்பி உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நேரம் முருகனுக்குரிய இந்த செவ்வாய் ஹோரை நேரம். இன்றைய நாளில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய கிண்ணத்தில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை பூஜையில் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வேண்டிட்டு கையில் வச்சுருக்க 5 ரூபாய் நாணயத்தை வலது கையில் வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. அழுத்தி மூடிக்கோங்க. அந்த 5 ரூபாய் உங்கள் கையில் பதியணும். அதை மாதிரி டைட்டாக மூடிட்டு ஓம் சண்முகாய நமக, ஓம் சண்முகாய நமக என மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு, நீங்கள் எதற்காக அந்த 5 ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்களோ, ஒன்று கடன் அடையணும், கடனுக்காக, இல்லை நகைச்சீட்டு கட்டணும், இல்லை நீங்கள் போட்டிருக்க சீட்டுக்கு பணம் கட்டணும், இல்லை லோனுக்கு கட்டணும், எதற்காக நினச்சி அதை எடுத்திருக்கீங்களோ நினச்சிட்டு துவரம்பருப்புக்குள்ளே மறைச்சி வச்சுருங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதை கொண்டு போய் முருகன் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. இவ்வாறு செய்கிறதுனால முடிஞ்சால் அன்றைய செய்யலாம். இப்போ மத்தியானம் 1 to 2 வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு இரவு 8 to 9 கொண்டு போய் கோயிலில் போடலாம், தவறு கிடையாது. அப்படி செய்ய முடியாதவங்க மறுவாரம் கொண்டுட்டு போய் முருகன் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. முருகனே உங்கள் கடனை நிச்சயம் தீர்த்து வைப்பார். இப்போ நான் சொன்ன இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.